ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து 20 டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதில் வீடியோ லாங்காக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 10 டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். மீதி இருக்கிற 10 டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான், ரொம்ப பேசிக் டிப்ஸும் கூட. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, டிப் நம்பர் 11 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சப்பாத்தி வந்து எப்படி தான் பண்ணாலுமே சில சமயம் வந்து நமக்கு சாஃப்டாக வராது. ரொம்ப நேரத்துக்கு மாவு பிசைஞ்சு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதே சமயம் எண்ணெய் சேர்க்காமல் சப்பாத்தி பண்ணணும்னு விருப்பப்படுவோம். ஆனால் சாஃப்டாக வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம கடையில் வாங்குகிற கோதுமையோ இல்லை வீட்டில் அரைக்கிற மாவோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு எப்பவும் போல் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறினா போதும், உங்களுக்கு சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு சில சமயம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா தோல் வந்து நமக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக உரிக்க வராது, அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் உரிக்க கஷ்டமாக இருக்கும். எல்லா உருளைக்கிழங்குமே அப்படி இருக்காது. ஒரு சில உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வேக வைக்க டைம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் டக்குன்னு எடுத்துட்டோம்னாலும் தோல் உரிக்க வராது. அந்த மாதிரி சமயத்தில் உருளைக்கிழங்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 ட்ராப் வந்து ஆயில் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு தோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து உறிஞ்சி வந்துடும் பூ போல். கண்டிப்பாக இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் உரியறதுக்கு நல்லா வரும். டிப் நம்பர் 13 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயம் நம்ம சட்னிக்கு குழம்புக்கெலாம் வந்து வணக்கி வச்சுருப்போம். நமக்கு வேலைக்கு போகிற அவசரத்தில் இல்லை வேறு ஏதாவது நமக்கு டைம் இருக்காது ஆற வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு அந்த பாத்திரத்துலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம அதை அரைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த தண்ணி அதிலேயே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டோம் அப்படின்னா சூப்பராக ஆறி வந்துடும். அந்த பாத்திரத்துலேயே இருக்கும்போது அந்த பாத்திரத்தோட ஹீட்டு சீக்கிரமாக ஆறாது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக ஆறி வந்துடும். ஐஸ் க்யூப்ஸில் சேர்த்து அரைக்கிறாங்க, அதை விட இது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. டிப் நம்பர் 14 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மஷ்ரூம்லாம் வாங்குவோம் இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே நான் வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா மண்ணாக இருக்கும் ஒரு சில மஷ்ரூம்லாம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து கல்லுப்பு கூட சேர்த்து வாஷ் பண்ணலாம். ஆனால் கல்லுப்பு சேர்க்கும் போது காளான் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தூள் உப்பு லெமன் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் இருக்க கிருமிகள்லாம் வந்து போயிடும். கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் வந்து இது வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணதில்லை செஞ்சதில்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 15 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இட்லிலாம் பார்த்திங்கன்னா சில சமயம் நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வெள்ளை கலரில் வராது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோ கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா உளுந்து மாவு நம்ம சரியாக பதத்தில் அரைக்காதது தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் உளுந்து கழுவிட்டு தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் போது சீக்கிரமாக வந்து கிரைண்டர் ஹீட் ஆகாது. ஹீட் ஆகிறதுனால தான் உளுந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஹீட் ஆகாமல் அரைக்கிறப்ப உளுந்து கலர் சேஞ்ச் ஆகாது, ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம இட்லியுமே வெள்ளையாக வரும். உளுந்தும் நல்லா பொதுன்னு மாவு வந்து நல்லா ஆகி வரும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து வந்து அரைக்கணும். நீங்கள் வந்து ஒரேடியாக வந்து தண்ணி ஊற்றிடாமல் தெளித்து அரைச்சி பாருங்கள். உளுந்து மாவு நல்லா புசுன்னு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும். நீங்கள் வந்து இது வரைக்குமே இட்லி வந்து சாஃப்டாக வந்ததில்லை, நல்லா ஒயிட்டாக வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 16 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சில சமயம் சப்பாத்தி தோசை எல்லாமே ஒரே கல்லில் போடுவோம் இல்லையா. எனக்கு வந்து சப்பாத்தி பேன் தோசை பேன் தனித்தனியாக இருக்குது. இருந்தாலும் சில சமயம் சங்கடப்பட்டுட்டு தோசை கல்லிலே வந்து சப்பாத்தி போட்டுருவேன். அப்படி போட்டுட்டு அடுத்த நாள் தோசை ஊற்றினோம் அப்படின்னா தோசை சரியாக வராது. அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெயில் தடவி தேய்ச்சி அது மாதிரி பல வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்பாத்தி போட்ட கையோடையே ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அந்த மாவெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா
அப்படின்னா அடுத்த நாள் தோசை ஊற்றும்போது நமக்கு தோசை சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு தோசை நீங்கள் லேசாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு அடுத்தடுத்த தோசை நீங்கள் வந்து எப்பவும் போல் ஊற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா ஒட்டாமல் வரும். கண்டிப்பாக இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில சமயம் சட்னி வந்து நமக்கு மிச்சமாயிரும். அப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலையில் அரைச்ச சட்னி நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. மற்ற சட்னியாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக கூட ஹீட் பண்ணலாம். ஆனால் எந்த சட்னியுமே திரும்ப ஹீட் பண்ணக்கூடாது. முக்கியமாக தேங்காய் சட்னினா நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நமக்கு சில்லுன்னு இருக்கும், சூடாக சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப தேங்காய் சட்னி ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தான் சட்னி இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி குட்டியான பாத்திரத்துலேயே தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த பவுலை வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சட்னி வந்து சூப்பராக ஹீட் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சட்னி வந்து உள்ளே வைக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து கண்டிப்பாக கொதிச்சிருக்கணும், லைட்டாக சூடாக இருந்தால் பத்தாது. அதே சமயம் அடுப்பு ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி டேஸ்ட் வராமல் அப்படியே தான் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில சமயம் ரவை அதுக்கப்புறம் அரிசி மாவு இந்த மாதிரி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. சில சமயம் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும், இல்லை வெக்கேஷனுக்கு எங்கேயாவது ரொம்ப நாள் போயிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா கூட வாங்கி வச்சு அந்த பொருள் ரொம்ப நாள் ஆகிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனை இல்லை கடாயை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவையும் அரிசி மாவும் வண்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே ஊருக்கு போவோம். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு பிடிக்காது. அட்லீஸ்ட் வெயிலையாவது எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் வைக்கும்போது புளிப்பு காரம் இதெல்லாம் அதிகமாக போயிடும் இல்லையா. அந்த மாதிரி டைமில் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு நினைப்போம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா ஒரு சில குழம்பு அந்த நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட்டில் இருக்காது. அந்த மாதிரி டைமில் ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த புளிப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் புளிப்பு அதிகமாக இல்லைன்னா கூட இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே வந்து சில புளிக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புளிப்பு சேர்க்காதவங்க புளிப்பு கம்மியாக சேர்ப்பாங்க. இப்போ குழம்பு வந்து தண்ணி மாதிரி போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க, குழம்பு திக்காக இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.